கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, இந்த நாட்களும் இந்த இணையதளத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகவும் பெருமிதம் அடைகிறேன். இந்த காலகட்டத்திலே தேவனோடு நாம் இணைந்து அவரை துதிக்கத்தக்கதாக, அவரை போற்றத்தக்கதாக இந்த நல்ல சந்தர்ப்பத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துவோம். இந்த அருமையான நாட்களிலும் ஓய்வு நாள் காலவெளியிலும் கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக யாவரும் தலை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, அருமையான பரிசுத்தமாக்கப்பட்ட மனமகிழ்ச்சியின் ஆண்டவரே, காலவெளிக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, காலைதோறும் உடைய கிருபை புதியது என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசித்த வண்ணமாக இந்த ஆண்டும் ஆண்டவரே, இந்த வாரங்களிலும் ஆண்டவரே, இந்த நாட்களும் ஆண்டவரே, நாங்கள் புதிய கிருபைகளை புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீர் செய்த நன்மைகளை எண்ணி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த 2020 ஆண்டிலும் ஆண்டவரே 7 மாதங்களை கடக்கத்தக்கதாக ஆண்டவரே நீர் கிருபை செய்திருக்கிற ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. இந்த முதல் வாரத்திலும் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா பாவ நாச மோசங்களுக்கும் கர்த்தாவை விலக்கி எங்களை மீட்டு கொண்டு உம்மை தொழுது கொள்ளும் பாத்திரமாக வைத்திருக்கிற கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக தேவரீர் கர்த்தாவை எங்களோடு பயணித்தவர்கள் இந்த நாட்களிலே பயணிக்க முடியாதபடி தடைகள் காணப்பட்டாலும் ஆண்டவரே, நாங்கள் உம்மோடு பயணிக்கத்தக்கதான கிருபையை கர்த்தாவே எங்களுடைய திருச்சபையின் பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற சிலாக்கியத்தின் விலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து வருகிற காலங்களிலும் ஆண்டவரே, உம்முடைய தூய ஆவியை நாங்கள் பெற்றுக்கொண்டு உமக்கு சாட்சியாக இருப்பதற்கு, நாங்கள் கனி கொடுக்கும் வாழ்வு வாழ ஆண்டவரே நீர் கிருபை தரப்போகிற கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. உம்முடைய இறை வார்த்தைகள் சொல்லுவது போல ஆண்டவரே, நான் உன்னை என் உள்ளங்களை வணைந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே நீர் கர்த்தாவே எங்களை வணைந்திருக்கிற கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே, இக்கட்டான காலங்களிலும் ஆண்டவரே தேவரே நீர் கர்த்தாவே எங்களுக்கு துணையாக இருந்து எங்களை இம்மட்டுமாக வழிநடத்தி வந்த சிலாக்கியத்துக்கு எண்ணி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் ஆண்டவரே, எங்களை தாங்குவேன், ஏந்துவேன், சுமைப்பேன், தப்பிப்பேன் என்று சொன்ன சத்தியாவசரப்படி தாங்கி ஏந்தி தப்பித்துக் கொள்ள ஆண்டவரை வழிதரப்புற கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய பிரசன்னத்தின் கர்த்தாவை கிருபை இந்த ஆராதனையிலே தங்கி இருக்க வேண்டுமாய் மீட்பின் பட்சகரமாக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் பரலோகத்தின் தந்தையே, நம்முடைய யாவரும் நம்முடைய தேவனை துதிக்கும் வண்ணமாக இந்த திரையிலே காணப்படுகிற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். கோவிலுக்குள் போக
விசுவாசத்தை வீணாமல் அதில் பலப்படவும் ஒரு காலம் தவறாமல் உம்மை நான் பின் செல்லவும் தெய்வ நீச்சத்தை நீரே என்னில் வீசும் கர்த்தரே. சொல்லும் கர்த்தரே நான் கேட்பேன், நீரே பாழிலத்திலே பெய்ய பண்ணும் மன்னா சேர்ப்பேன், நந்தியானத்துடனே தாரும் ஜீவ பானத்தை தீரும் பசி தாகத்தை. கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கடவுள் ஒளியாயிருக்கிறார். அவரில் எவ்வளவும் இருளில்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொரு ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்களுக்கு இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தவரே உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றையும் எங்களைப் போல மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக்கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்ப்பித்தவரே உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகி கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிந்தவரே உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகி கடவுளே, உமைக்கு எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கொள்ளாவோம். நமக்குள் உண்மையில்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதிக்கு நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையில் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவராக வைத்துக் கொள்ளும் என்பேன். நாம் முழங்கால் படிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோமாக. இந்த அருமையான நாட்களிலும் ஆண்டவர் செய்கிற நன்மைகளை எண்ணி, அவர் கொடுக்கிற கிருபையை எண்ணி நாம் அவருக்கு நன்றி செலுத்தும் பாத்திரமாக இந்த நாட்களில் வந்திருக்கிறோம் அல்லவா? இந்த அருமையான காலவெளியிலும் நம்முடைய பாவங்கள் எப்படிப்பட்ட இரத்தாம்பர சிவப்பாய் காணப்படுகிறது என்று சொல்லி இந்த நாட்களில் நம்ம நாமே சிந்திக்கத்தக்கதாக, நம்முடைய பாவத்தின் நிமித்தமாக இந்த உலகம் எவ்வளவு இன்னலுக்குள்ளாக ஆகி கொண்டு இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்கத்தக்கதாக, ஏன் எதற்காக இந்த நாட்களில் ஆலய தொழுகைகள் காணப்படவில்லை? ஒருவேளை என்னுடைய பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்குமானால், ஆண்டவரே, இந்த நாட்களிலே என்னுடைய பாவங்களை மன்னிக்கத்தக்கதாக நீர் ஒரு விசை மீண்டுமாக இறங்கி வாரும் என்று சொல்லி கேட்கத்தக்கதாக ஒரு நல்ல தருணத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அல்லவா? எத்தனையோ மக்களுடைய வாழ்க்கையை நான் பார்க்கும் பொழுது, நம்மை விட மிகவும் பின்தங்கிய மக்களை நான் பார்க்கும் பொழுது, ஒருவேளை உணவுக்கு கூட வழி இல்லாதவர்களாய் காணப்படுகிறார்கள் அல்லவா? ஆனாலும் நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே யாதொரு குறைகள் நாம் கண்டுவிடாதபடி, யாதொரு குற்றங்களுக்குள்ளாக நாம் சென்று விடாதபடி பரிசுத்தமான வாழ்க்கைக்குள்ளாக நம்மை வாழ அழைத்திருக்கிறார் அல்லவா? இந்த அருமையான 2020 ஆண்டிலும் 7 மாதங்களை கடக்கத்தக்கதாக இந்த முதலாவது ஓய்வு நாள் காலவெளிக்குள்ளாக கர்த்தர் பெரிய அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்யத்தக்கதாக தேவன் இந்த நாட்களில் நம்ம அழைத்திருக்கிறார் அல்லவா? வெறுமையான பாத்திரங்களாய் அல்ல, முழுமை நிறைந்த பாத்திரங்களாய் நம்மை அழைத்திருக்கிறார் அல்லவா?
இந்த அருமையான வேளையிலும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்த பாவங்கள், தவறுகள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் தேவ சமூகத்திலே அறிக்கையிட வந்திருக்கிறோம் அல்லவா? இந்த அருமையான காலவெளியிலும் நம்முடைய வாழ்க்கையிலே பாவ சிந்தனைகள் வந்து விடாதபடி, பாவல் செயல்கள் நம்முடைய வாழ்க்கையை பிடித்து விடாதபடி இந்த அருமையான காலவெளியிலும் நாம் தேவ சமூகத்திலே அறிக்கையிடுவது கடவுளுக்கு உகந்த பாத்திரமாக இருக்கிறது அல்லவா? எனவே இந்த அருமையான வேளையிலும் நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாக அறிக்கையிடுவோமா? பின்வரும் பாவ அறிக்கையின் ஜெபத்தை ஏறெடுப்போமா? எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாக பாவம் செய்கிறோம். முழு மனதோடும் நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பை பாவத்தை நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கை சிறப்புறத்துக்கான காலத்தின் தமது பரிசுத்தாவின் கிருபையின் தேற்றலையும் தந்தருள்வாராக. ஆமீன். யாவரும் அமர்ந்திருந்து வேத பாடங்கள் வாசிக்க கேட்போம். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் ஏசாயா 41 அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 14 வரை. ஏசாயா 41 அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 14 வரை. என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளில் இருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். நீ பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இதோ, உன்மேல் எரிச்சலாயிருக்கிற யாவரும் வெட்கி இலச்சை அடைவார்கள். உன்னோடே வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றும் இல்லாமற் போவார்கள். உன்னோடே போராடுகிறவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றும் இல்லாமல் இல்பொருள் ஆவார்கள். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். வாசிக்க வேண்டிய வேதப்பாடம் வாய்த்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் நீதிமொழிகள் அதிகாரம் 21 இறைவசனம் 10 முதல் 21 முடிய. துன்மார்க்கனுடைய மனம் பொல்லாப்பை செய்ய விரும்பும். அவன் கண்களில் அவன் அயலானுக்கு இரக்கம் கிடையாது. பரியாசக்காரனை தண்டிக்கும் போது பேதை ஞானம் அடைவான். ஞானவான் போதிக்கப்படும் போது அறிவடைவான். நீதிபர துன்மார்க்கருடைய வீட்டை கவனித்து பார்க்கிறார். துன்மார்க்கரை தீங்கில் கவிழ்த்து போடுவார். ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்து கொள்ளுகிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும்போது கேட்கப்பட மாட்டான். அந்தகரமாய் கொடுக்கப்பட்ட வெகுமதி கோபத்தை தணிக்கும். மடியிலுள்ள பரிதானம் குரோதத்தை ஆற்றும். நியாய தீர்ப்பது நீதிமானுக்கு சந்தோஷமும் அக்கிரமக்காரருக்கோ அழிவுமாம். விவேகத்தின் வழியை விட்டு தப்பி நடக்கிற மனுஷன் செத்தவர்களின் கூட்டத்தில் தாபரிப்பான். சிற்றின்ப பிரியன் தரித்திரனான ஆவான். மதுபானத்தையும் எண்ணெயையும் விரும்புகிறவன் ஐஸ்வரவானா இருப்பதில்லை. நீதிமானுக்கு பதிலாக துன்மார்க்கனும் செம்மையானவனுக்கு பதிலாக துரோகியும் மீட்கும் பொருளாவார்கள். சண்டைக்காரியும் கோபக்காரியுமான ஸ்திரீயுடன் குடியிருப்பதை பார்க்கிலும் வனாந்தரத்தில் குடியிருப்பது நலம். வேண்டிய திரவியமும் எண்ணெயும் ஞானவானுடைய வாசல்தலத்தில் உண்டு. மூடனோ அதை செலவழித்து போடுகிறான். நீதியையும் தயையையும் பின்பற்றுகிறவன் ஜீவனையும் நீதியையும் மகிமையையும் கண்டடைவான். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேதபாடம் வாசித்தாயிற்று. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. யாவரும் எழுந்திருந்து அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை பயபக்தியோடு அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியும் படைத்து சர்வ உள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன்.
அவருடைய ஒரே குமாரனாகிய ஆதர் இயேசு கிறிஸ்துவை சுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவினாலே கன்னிமரை அடுத்திருந்து உற்பத்தி பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையிலிருந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து உயிர்த்தெழுந்தினார். பரமண்டக்கேணி சர்வ பிதாவாகிய தேவனுடைய வலது வாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளவரையும் மரித்தோரையும் நியாயந்திக்க வருவார். பரிசுத்தாய் சுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுசபையும் பஸ்தாண்ட ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர தொழிலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடு இருப்பாராக. ஜெப செய்வோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்களில் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராட்சியம் வருவதாக, உம்முடைய சித்தம் மண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றங்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீவினை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடைகளே. ஆமேன். ஆண்டவரே, உமது இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும், உம்முடைய இரட்சிப்பை எங்களுக்கு அருள் செய்யும். ஆண்டவரே, எங்களை ஆள்வர்களை வழிநடத்தும், அவர்களுக்கு பரத்திலிருந்து வரும் ஞானத்தை கொடுத்தருளும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரப்பியும், நீர் தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். ஆண்டவரே, உமது ஜனத்தை ரட்சியும், உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை தந்திரலும். தேவரீர் அல்லாமல் உலகத்தை ஆள்வர் ஒருவரும் இல்லை. கடவுளே, எங்கள் இருதயங்களை சுத்திகரியும், உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதையும். சமாதானத்துக்கான சுருக்க ஜபம். சமாதானத்துக்கான சுருக்க ஜபம். சமாதானத்துக்கு ஏக சிந்தி உருவாய் கடவுளே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய்சுவாதின். தேவரை தஞ்சமாய் கொண்டிருக்கும் அடையாராகி நாங்கள் எந்த விரோதனுடைய வல்லமைக்கு பயப்படாதபடியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிராயத்தினின்று எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றியருளோம். சகல பரிசுத்த விருப்பங்களுக்கும் சகல நல்ல ஆலோசனைகளுக்கும் சகல நீதியான கிரியைகளுக்கும் காரணமாகிய கடவுளை, உலகம் தரக்கூடாத சமாதானத்துக்கு முதலாக எங்களுக்கு தந்தருளும். நாங்களும் உமது கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க மன உற்சாகம் உள்ளவர்களாயிருந்து சத்துருக்கள் பயமில்லாமல் உம்மாலை காக்கப்பட்டு ஆறுதலோடும் அமைதலோடும் எங்கள் ஜீவ காலத்தை போக்குவதற்கு எங்கள் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் புண்ணியங்கள் நிமித்தம் கிருபை செய்தருளும் ஆண்டவர். ஆமேன். மீண்டுமாக தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. யாவரும் எழுதிருந்து தேவனை தொழுது கொள்ளும் வண்ணமாக மீண்டுமாக திரையிலே காணப்படுகிற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே
சர்வ வல்லமுள்ள சர்வ ஜீவதயா பிரபிதாவை அபாத்திர நமது அடியாராக எங்களுக்கும் மற்ற எல்லா மனிதருக்கும் தேவர் அருட்செய்த பற்பல கிருபைகளுக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் முழு இருதயத்தோடும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேவர் எங்களை சிருஷ்டத்துக்காகவும் காப்பாற்றியதற்காகவும் இம்மை குறையில் ஆசீர்வாதத்துக்காகவும் மத்தியிருக்கிறோம். விசேஷமாக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டுக் கொண்ட விலைமதியாத உன் அன்புக்காகவும் கிருபையின் யதார்த்தத்துக்காகவும் மகிமையடைவோம் என்கிற நம்பிக்கைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றி இருதயம் உள்ளவர்களாய் இருக்கவும் எங்களை உமது ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து எங்கள் வாழ்நாட்களெல்லாம் உமக்கு முன்பாக பரிசுத்தம் நீதி உள்ளவராய் நடக்கவும் எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல எங்கள் நடக்கினாலேயும் உங்களுடைய புகழை பிரசாப்படுத்தவும் தேவரீர் செய்த உபகாரங்களை எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளவும் உணர்வை எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவருக்கும் பரிசுத்தாவிக்கும் எல்லா மேன்மையும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமேன். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வuள்ள கடவுளே, 2 பேராது 3 பேராது நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிற அருட்சை என்று வாக்களிக்கிறேன். கர்த்தாவே, எமது அடியாரங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாகும். எங்கள் விருப்பங்களை வேண்டியதுகளை இப்பொழுதே நிறைவேற்றி இம்மேலே நம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மாறுமையிலே நித்திய ஜீவனை எங்களுக்கு கட்டளையிட்டருளும். ஆமீன். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, இப்பொழுது நம்முடைய ராமநாதபுரத்தை சேர்ந்த சகோதரர் மிக்சன் அவர்கள் இணையத்தின் மூலமாக தேவ செய்தியை நமக்கு கொடுப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே யாவரையும் இந்த இணையதளத்தின் வழியாக சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். வீட்டிலே அமர்ந்தவனமாக ஆண்டுடைய வார்த்தையை கேட்கின்ற ஒரு சாக்கியத்தை இந்த நாளிலே நாம் பெற்றிருக்கிறோம். குறிப்பாக இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்காக அடியனுக்கு தந்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அருமையான போதகர் பிதாவுக்கும் சபை மூப்பொருளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திக்கு நாம் கடந்து செல்லும் முன்பதாக ஒரு புதிய பாடலை நாம் கற்றுக்கொண்டு அதன் பின்பு கர்த்தருடைய வார்த்தையை கேட்க நாம் கூடி நின்று நாம் அந்த வார்த்தையை கேட்போம். முதலாவது நான் பாடுகிறேன், கவனியுங்கள். உம் சமூகமே முன் செல்லனுமே, உம் பிரசன்னமே நன்மை செய்யனுமே. உம் சமூகமே முன் செல்லனுமே, உம் பிரசன்னமே நன்மை செய்யனுமே. நான் உனக்கு முன்னே சென்று கோணலை செவ்வையாக்குவே. நான் உனக்கு முன்னே சென்று கோணலை செவ்வையாக்குவே. நான் உன்னை பலப்படுத்தி சகாயம் பண்ணுவேன் என்றே. நான் உன்னை பலப்படுத்தி சகாயம் பண்ணுவேன் என்றே. உம் சமூகமே முன் செல்லனுமே, உம் பிரசன்னமே நன்மை செய்யனுமே. உம் சமூகமே முன் செல்லனுமே, உம் பிரசன்னமே நன்மை செய்யனுமே. நான் உனக்கு முன்னே நின்று சத்துருவை துரத்திடுவே. நான் உனக்கு முன்னே நின்று சத்துருவை துரத்திடுவே. அநாதி தேவனே அடைக்கலம், உம
உமது புயம் ஆதாரம் என்றீர். அநாதி தேவனே அடைக்கலம், உமது புயம் ஆதாரம் என்றீர். உம் சமூகமே முன் செல்லனுமே, உம் பிரசன்னமே நன்மை செய்யனுமே. உம் சமூகமே முன் செல்லனுமே, உம் பிரசன்னமே நன்மை செய்யனுமே. நான் உனக்கு முன்னே போவேன், உன் காலை தள்ளாட விடேன். நான் உனக்கு முன்னே போவேன், உன் காலை தள்ளாட விடேன். உன்னை காக்கும் நான் உறங்கவில்லை, உனது பக்கம் நிழலானேன் என்றேன். உன்னை காக்கும் நான் உறங்கவில்லை, உனது பக்கம் நிழலானேன் என்றேன். உம் சமூகமே முன் செல்லனுமே, உம் பிரசன்னமே நன்மை செய்யனுமே. உம் சமூகமே முன் செல்லனுமே, உம் பிரசன்னமே நன்மை செய்யனுமே. அல்லேலூயா. அருமையான பாடல் வரிகள். இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய பரிசுத்த ஓய்வு நாளிலே ஆண்டுடைய சமூகத்தை நாம் முன்பதாக அமர்ந்து கர்த்தருடைய பாதத்தில் இந்த பிரசன்னத்தோடு கூட ஆண்டுடைய பிரசன்னத்தோடு கூட பாடலை பாடி மகிழும் போது ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது, ஆண்டுடைய சமூகம் முன் செல்லும் போது நான் உனக்கு முன்னே சென்று கோணலானவனை செவ்வையாக்குவேன் சொல்லி ஆண்டு வாக்கு கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் சொல்லி ஆண்டு வாக்கு கொடுக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு அருமையான ஒரு வாக்குத்தத்தமான ஒரு பாடல். இந்த வாக்குத்தத்த பாடலை உங்களுடைய குடும்ப பாடலாக நீங்கள் எடுத்துக்கொண்டு இந்த குடும்ப ஜபத்திலே இதை பாடி மகிழும் போது கர்த்தர் நிச்சயமாய் உங்களை பலப்படுத்துவார், நிச்சயமாய் உங்களுக்கு சகாயம் பண்ணுவார். இரண்டாவது வரி சொல்கிறது, ஆண்டவருடைய சமூகம் முன் செல்லும் போது அவர் உங்களுக்கு இருக்கிறதான சத்துருவின் பிரச்சனை என்று உங்களை சத்துருவை துரத்தி விடு என்று நான் வாக்கு கொடுக்கிறார். அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அவர் அநாதி தேவன், அவருடைய புயம் நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. அவர் அநாதி தேவன், அவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். எத்தனை பாக்கியம் பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தையை நாம் முழுமையாய் நம்புவோம். கர்த்தருடைய வார்த்தையை நாம் முழுமையாய் விசுவாசித்து பாடுகிற இந்த பாடலை அர்ப்பணிப்போடு நாம் பாடுவோம். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டுடைய சமூகம் முன் செல்லும் போது அவர் ஒருபோதும் நம்மை தள்ளாட விட மாட்டார், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். இன்னைக்கு கலங்கி நிற்கிறீங்களோ, இன்னைக்கு நான் தொழிலுக்கு என்ன செய்வேன், என் தொழிலுக்காக நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி கலங்கி நிற்கிறீங்களோ, கர்த்தர் நிச்சயமாய் உங்களை பாதுகாப்பார். ஆண்டவர் உங்கள் பக்கமாய் நிழலாக இருக்கிறார். முதல் சரணத்தை மாத்திரம் பாடலாமா? சேர்ந்து பாடுவோம். உம் சமூகமே முன் செல்லனுமே, உம் பிரசன்னமே நன்மை செய்யனுமே. உம் சமூகமே முன் செல்லனுமே, உம் பிரசன்னமே நன்மை செய்யனுமே. நான் உனக்கு முன்னே சென்று கோணலை செவ்வையாக்குவேன். நான் உனக்கு முன்னே சென்று கோணலை செவ்வையாக்குவேன். நான் உன்னை பலப்படுத்தி சகாயம் பண்ணுவேன் என்றேன். நான் உன்னை பலப்படுத்தி சகாயம் பண்ணுவேன் என்றேன். உம் சமூகமே முன் செல்லனுமே, உம் பிரசன்னமே நன்மை செய்யனுமே. உம் சமூகமே முன் செல்லனுமே, உம் பிரசன்னமே நன்மை செய்யனுமே. அல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தை, இந்த பாடல் வழியாக உங்களை ஆண்டவர் நிச்சயமாக காத்துக்கொள்வார், நிச்சயமாக முன் செல்வார், நிச்சயமாக உங்களுக்கு சகாயம் பண்ணுவார். கர்த்தர்
கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆயத்தமாவோமா? கர்த்தருடைய வார்த்தை தலையை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். என் கண்மலையும் எங்கள் மீட்புமாகிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் ஞானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே உங்கள் யாவரையும் இந்த இணையதளத்தின் வழியாக சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன், வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். வீட்டில் அமர்ந்தவனமாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்பது ஒரு பெரிதான அரிதான ஒரு காரியம். ஆனாலும் கர்த்தர் நமக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். இந்த பாக்கியத்தை அருளிய அருமையான போதக பிதாவுக்கும் சபை மூப்பொருளுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். சிந்தனைக்கு உதவியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி ஏசாயா 41 அதிகாரம் 10 வசனம். ஏசாயா, எல்லாம் கையில் பைபிள் எடுத்துக்கோங்க. ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் தந்திருக்கிற ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நண்பு சகோதரனே, சகோதரியே, மகளே, மகனே, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஒருவேளை இந்த இக்கட்டான சூழ்நிலை, ஒரு போராட்டமும் ஒரு பயமும் நிறைந்த இந்த சூழ்நிலை, நாளைக்கு நான் என்ன செய்ய போகிறேன், நான் எடுக்கிற தீர்மானங்கள் சரியாக நிறைவேற்றப்படவில்லையே, நான் எடுக்கிற காரியம் வெற்றி அடையுமா, நான் போகிற காரியம் சக்சஸ் ஆகுமா என்று சொல்லி இன்றைக்கு கலங்கி கொண்டிருக்கிறோம். என்னுடைய தொழிலின் நிலைமை என்ன, இன்றைக்கு இருக்கிற நிலைமைதான் நீடிக்குமா என்று சொல்லி நாம் ஒருவேளை கலங்கி இருக்கிறோம். அப்படிப்பட்ட கலக்கத்தின் மத்தியில, பய நிறைந்த மத்தியில ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து இந்த காலை வேளையில இந்த புதிய மாதத்தில் சொல்கிறார், மகனே, மகளே, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இதை விசுவாசிப்போம், இதை அறிக்கை செய்வோம். ரோமர் 10:10 சொல்லப்படுகிறது, நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசித்து வாயினாலே அறிக்கை பண்ண வேண்டும் சொல்லி. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசித்து வாயினாலே இந்த வார்த்தைகளை அறிக்கை பண்ணும்போது ஆண்டவர் நம்முடைய பயத்தை எல்லாம் நீக்கி போட்டு அவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு உதவி செய்கிற தெய்வமாய் இருக்கிறார் என்பதிலே சந்தேகமில்லை. ஏன் ஒரு மனிதனுடைய வாழ்விலே பயம் நிகழ்கிறது? பயத்தின் காரணம் என்ன? இன்னைக்கு பிள்ளைகளை குறித்த பயம், ஒருவேளை தன்னுடைய மனைவியை குறித்த பயம், கணவனை குறித்த பயம். இன்னைக்கு பயம் நிறைந்த சூழ்நிலையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஏன் இந்த பயம்? பயத்தின் காரணம் என்ன? தேவ பிரசனத்தை நாம் இழந்த மக்களாக இருக்கிறோம். தேவ பிரசனத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது, தேவ பிரசனத்தை நாம் ருசி பார்க்கின்ற பொழுது கர்த்தர் இந்த பயத்திலிருந்து நம்மை விடுதலை கொடுக்கிற தெய்வமாய் இருக்கிறார் என்பதிலே சந்தேகமில்லை. மற்றொரு காரியம், நாம் தேவனுடைய வார்த்தையை நம்பாதபடிக்கு நாம் எப்படியாவது நமக்கு சகாயம் கிடைக்கும், எப்படியாவது நமக்கு நன்மை கிடைக்கும் என்று சொல்லி நாம் அநேகரை தேடிக்கொண்டிருக்கிறோம். இதற்கு ஆதாரமாக ஒரு வார்த்தையை வாசிப்போம். ஏசாயா 31 அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோமானால், ஏசாயா 31:1 சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாயிருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகா பலசாலிகளாய் இருப்பதனால் அவர்களை நம்பிக்கொண்டவர்களுக்கு ஐயோ என்று சொல்லி எழுதப்பட்டிருக்க நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு அநேக மக்கள் சகாயம் அடையும்படி இஸ்ரவேலின் பரிசுத்தரை நோக்காமல் இருக்கிறார்கள் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் சகாயம் அடைய வேண்டும் சொல்லி எதிர்பார்க்கின்ற நீங்களும் நானும் இன்னைக்கு எந்த விதமான சகாயத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். பரிசுத்தரை நோக்காமல், கர்த்தரை தேடாமல், எகிப்தில் இருக்கிற அந்த குதிரையின் மேலே நம்பிக்கை வைக்கிற பிள்ளைகளாக இருக்கிறீர்களா, அல்லது எகிப்தில் இருக்கிற அந்த ரதங்களில் குறித்து நம்பிக்கை வைக்கிற பிள்ளைகளாக இருக்கிறீர்களா? இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் எதிலே நம்பிக்கையா இருக்கிறீர்கள்? ஒருவேளை எனக்கு சொந்த சகோதரர் எனக்கு நல்ல உதவி செய்வார், எனக்கு நண்பர்கள் நல்ல உதவி செய்வார்கள்,
எனக்கு இவர் இருக்கிறார் அவர் இருக்கிறார் என்று சொல்லி ஒருவேளை மற்றவர்களை நம்பி இருக்கலாம். நான் மனிதனை நம்பக்கூடாது என்று சொல்லவில்லை, நம்பலாம். ஆனால் நிச்சயமாக மனிதனை காட்டிலும் கர்த்தரை சார்ந்து வாழ்வதுதான் மேலான ஒரு ஆசீர்வாதம் என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நண்புக்குரியவர்களே, கர்த்தரை சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை உங்களுக்கும் எனக்கும் அவசியம் என்பதை இந்த அருமையான பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தருடைய சகாயத்தை தேடுவது நல்லது. கர்த்தருடைய சகாயத்தை தேடுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம் அல்லவா? நாம் ஜெப குறிப்பிலே, ஆண்டவரே நீர் எனக்கு சகாயம் வேண்டும், நீர் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவரை நம்பி நாம் வாழ்கின்ற பொழுது கர்த்தர் ஏற்ற ஒரு தூதனை, ஏற்ற ஒரு மக்களை ஆண்டவர் நமக்கு வழிகாட்டியாக அனுப்புவார் என்பதிலே சந்தேகமில்லை. யோபுவை குறித்து வாசிக்கின்ற பொழுது, யோபுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். யோபு நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்க. யோபுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பினால் அங்கே அழகாய் சொல்லுகிறார், எனக்கு உதவியானது ஒன்றும் இல்லையே என்று சொல்லி. எனக்கு உதவியானது ஒன்றும் இல்லை அல்லவோ, சகாயம் என்னை விட்டு நீங்கிற்றே என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, யோபுவின் வாழ்க்கையில அவனுக்கு இருக்கிற சகாயம் நீக்கப்பட்டதை உணர்ந்து அவன் நொந்து கொள்வதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு ஒருவேளை இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள், எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே, என்னுடைய வேலைக்கு ஒத்தாசை செய்ய எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லி கலங்கி நிற்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சகாயம் பண்ணி உங்களை நான் நீதியின் வலதுகரத்தினால் தாங்குவேன் சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த சகாயம் பண்ணுவேங்கிற வார்த்தையை நீங்கள் ஆணித்தரமாய் பிடித்து கொண்டு இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்கும்போது நிச்சயமாக சகாயம் செய்வார் என்பதிலே சந்தேகமில்லை. சில நேரத்தில் சில நண்பர்கள் சொல்லுவார்கள், சில பிள்ளைகள் சொல்லுவார்கள், பிரதர் எனக்கு 3 இடத்துல வேலை கிடைத்திருக்கிறதே, நான் எந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி. அப்பொழுது அந்த 3 இடத்துல பார்க்கின்ற பொழுது எது நல்ல பணம் இருக்கிறதோ, எந்த இடத்துல நல்ல வருமானம் கிடைக்கிறதோ அங்கே ஜாயின் பண்ணுவது நல்லது. ஆனால் சிலர் சொல்வார்கள், பிரதர் எனக்கு 3 இடத்துல இருந்து பெண் பார்க்க வந்திருக்கிறார்கள், 3 பெண் பிள்ளைகளும் நல்லா இருக்கிறது, நான் யாரை கல்யாணம் பண்ணுவது சொல்லி. ஒருவேளை இன்றைய காலகட்டத்தில் 3 பேரையும் இப்போ கல்யாணம் பண்ணுவது நல்லதான்னு சொல்லி நினைக்கக்கூட ஒரு வாய்ப்பு உண்டு. ஆனால் நாம் கர்த்தருடைய சகாயத்தை அடைந்து அதன் மூலமாய் பெறுகின்ற ஆசீர்வாதம் மேலான ஆசீர்வாதம் என்பதிலே சந்தேகமில்லை. நண்புக்குரியவர்களே, இன்னைக்கு ஏன் சகாயம் கிடைக்கவில்லை, இன்னைக்கு ஏன் சகாயத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு இன்றைக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம், உதவி கிடைக்க முடியாத கஷ்டப்பட்டு கொண்ட காரணம் என்ன என்பதை ஒரு 2 குறிப்பை உங்களுடைய மத்தியிலே நான் வைக்க விரும்புகிறேன். நீதிமொழியின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 3. நாம் சகாயம் கிடைக்க என்ன செய்ய வேண்டும் சொல்லி திருமறை கற்றுக் கொடுக்கிறது. வாசித்து பார்ப்போம். முதலாவது நீதிமொழியின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீதிமொழியின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்துக் கொள்கிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும்போது கேட்கப்பட மாட்டான். பைபிளை திறந்து பாருங்களேன், ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்துக் கொள்கிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும்போது கேட்கப்பட மாட்டான். இந்த மிக அழகான ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இன்றைக்கு ஏழையின் கூக்குரலுக்கு நாம் இறங்குகிறோமா என்று சொல்லி யோசித்து பார்க்க வேண்டும். கிட்டத்தட்ட 7 மாதத்தை கடந்து 8வது மாதத்தில் வந்திருக்கிறோம். நம்முடைய நாட்டினுடைய நிலைமைகள், நம்முடைய நாட்டினுடைய சூழ்நிலைகளை நாம் எல்லாம் அறிந்திருக்கின்றோம். அநேகர் படுகிற வேதனையை நாம் கண்கூடாய் பார்க்கின்றோம். நம்மை காட்டிலும் பின்தங்கிய மக்களுக்கு நாம் உதவி செய்வதற்கு நம்முடைய கைகளை விரிவாய் திறந்திருக்கிறோமா என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். அங்கே அதைத்தான் அருமையாய் நீதிமொழியில் சொல்கிறார், ஏழையின் கூக்குரலுக்கு என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு ஏழையை குறித்து இன்னைக்கு அநேகர் துச்சமாய் நினைப்பது உண்டு. இன்னைக்கு ஒருவேளை நம்ம பக்கத்தில் பிச்சைக்காரன் வந்துட்டா அந்த பிச்சைக்காரன் என்ன சொல்லுவோம், போப்போ நிற்காத அப்படின்னு சொல்லி அலட்சியப்படுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். இன்னும் சொல்ல போறோம், பிரதர் நானே ஏழையா இருக்கிறேன், எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லைன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். இல்லை இல்லை, ஆண்டவர் உங்களை காட்டிலும் இன்னைக்கு உங்களுக்கு கீழா இருக்கிற இன்னும் பாமர ஏழைகள் எத்தனையோ பேர் உண்டு. அவர்களுக்கு நாம் என்ன செய்கிறோம், அதுதான் யோசித்து பார்க்க வேண்டும்.
அதான் யோசிக்கப்பார். இன்னைக்கு அதைத்தான் ஆண்டவர் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இந்த காலை வேளையில ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்துக் கொள்ளாதபடிக்கு நம்முடைய கைகளை விரிவாய் திறந்து நம்மால் முடிந்த உதவியை செய்யும் போது நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு ஏற்ற காலங்களிலே ஏற்ற விதத்தை தம் பிள்ளைகளுக்கு தம் குடும்பத்திற்கு உதவி செய்வார் என்பதை சந்தேகமில்லை. இனி இது ஆழமாய் சிந்திப்போமானால் இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைகள் வேலைக்காய் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கலாம். ஒருவேளை படிக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம். படிக்கிற பிள்ளைகளை பார்த்து தன் தாயோ தன் தகப்பனோ என்ன சொல்வார்கள்? தம்பி தயவுசெய்து கொஞ்சம் படிமா, தம்பி தயவுசெய்து படிமகளேன்னு சொல்லி இன்னைக்கு பிள்ளைகளை பார்த்து சொல்கிறத பார்க்கிறோம். ஆனால் இன்னைக்கு பிள்ளைகள் தன்னுடைய தாய் தகப்பன் சொல்லை கேளாதபடிக்கு, அவர்களுடைய கூக்குரலை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து கொண்டு தன் இஷ்டம் போல வாழ்ந்து பிற்கால வாழ்க்கையில, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 20-25 வயதுக்கு மேற்பட்ட சூழ்நிலை, ஐயோ எனக்கு நான் ஒரு டிகிரி முடித்திருக்கிறேன் அல்லது நான் ஒரு +2 முடித்திருக்கிறேன், எனக்கு என்னுடைய படிப்புக்கு ஏற்ற ஒரு வேலை இல்லைன்னு சொல்லி அங்கலாய்க்கிறதை பார்க்கிறோம். அப்படியானால் நீங்கள் ஆதி காலத்தில் அதுக்கு முன்பதாக உங்களுடைய தாய் தகப்பன் சொல்கிற வார்த்தையை நீங்கள் எந்த அளவுக்கு மதித்து நடந்தீர்கள் என்பதுதான் முக்கியம். அப்ப உங்களுடைய தாய் தகப்பனுடைய வார்த்தையை கேட்காதபடிக்கு உங்களுடைய செவியை நீங்கள் அடைத்துக் கொண்டு அதன் பின்பு முழங்கால் படிட்டு எந்த பிரயோஜனம் இல்லை. இயேசுவே எனக்கு இறங்குங்க, இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க சொல்லி கேட்பதே எந்த அர்த்தமும் இல்லை. அப்ப முதலாவது ஏழையின் கூக்குரல் சொன்னால் ஒருவேளை பிச்சைக்காரரை மாத்திரம் சொல்வதல்ல, உங்கள் தாய் தகப்பன் சொல்லுகின்ற அந்த கூக்குரலுக்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டும். ஒருவேளை இன்னைக்கு சில இடங்களிலே மனைவியை அநேக கணவன்மார்கள் துன்புறுத்தி நாம் பார்க்கின்றோம். இன்னைக்கு மனைவி சொல்லுகிறார், ஏங்க உங்களை நம்பி தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன், எங்க ஊர் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் உங்களை நம்பி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன், ஆனால் ஏன் நீங்க இத்தனை பாடுபடுத்துறீங்க, ஏன் எனக்கு மன உளைச்சலை கொடுக்குறீங்கன்னு சொல்லி இன்னைக்கு அநேக மனைவிமார்கள் கண்ணீர் விடுகிறதை நாம் பார்க்கின்றோம். அதே போல அநேக கணவன்மார்கள் தன் மனைவியை குறித்து நொந்து கொள்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஏன் இன்னைக்கு இத்தனை பாடுன்னு சொல்றோம்? அப்படியானால் குடும்பத்துக்குள்ளே ஒரு சமாதானம், குடும்பத்துக்குள்ளே ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை, குடும்பத்திலே மனைவி சொல்கிற சொல்லை கணவன் கேட்காதபடிக்கு, கணவன் சொல்கிற சொல்லை மனைவி கேட்காதபடிக்கு தன் செவியை அடைத்துக் கொள்ளும் போது மிக அழகா சொல்கிறது, நீங்க ஒருவேளை ஆண்டவர் நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு இறங்குங்கன்னு சொல்லி சத்தமிட்டு கூப்பிட்டால் ஆண்டவர் கேட்க மாட்டார். அப்படியானால் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சகாயம் பண்ணணும், எனக்கு உதவி செய்யணும், என் கூடவே ஆண்டவர் இருக்கணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஏழையின் கூக்குரலுக்கு, அதாவது உங்களுடைய பெற்றோருடைய கூக்குரலுக்கு, உங்களுடைய மனைவியுடைய அன்புக்கு, உங்களுடைய கணவனுடைய அன்புக்கு நீங்கள் இணங்கி நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும் சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இன்னைக்கு எத்தனையோ மனைவிமார்கள் தன்னுடைய கணவனை பார்த்து ஏளனம் பண்ணுவதை நாம் பார்க்கின்றோம். என்ன சொல்லுவார்கள்? அவன் கிடக்கிறான் அப்படின்னு சொல்றதை பார்க்கிறோம். இன்னைக்கு போடா வாடா என்று பேசிக் கொள்கிற இன்னைக்கு மனைவிமார்கள் எத்தனையோ பேர் உண்டு. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட நிலைமைக்கு உங்களையும் என்னையும் ஆட்படுத்தாதபடிக்கு ஆண்டவர் அந்த ஏழையின் கூக்குரலின் சத்தத்தை நாம் அடைத்துக் கொள்ளாதபடிக்கு நம்மால் முடிந்த உதவிகளை, கைகளை தாராளமாய் திறக்கின்ற பொழுது நிச்சயமாக பரலோக பிதா நமக்காக ஒரு தூதனை அனுப்பி உங்கள் தேவைகளை, இந்த மாதத்துல நீங்கள் என்ன தேவைகள் வேண்டும் சொல்லி விரும்புகிறீர்களோ அந்த தேவைகளை ஆண்டவர் நிறைவேற்றுவார்களே சந்தேகமில்லை. அடிக்கடி சொல்லுவேன், 8வது மாதத்திலே எட்டி பிடிக்க முடியாத கனியின் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். இன்னைக்கு சகாயம் கிடைக்கலையே, உதவி கிடைக்கலைங்கிற ஒரு கனி உங்களுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட கனியை நீங்க எதிர்பார்த்திருக்கலாம். இன்னைக்கு நீங்க ஒன்னே ஒன்று செய்யணும், உங்க கைகளை விரிவாக தரங்க, உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்க, ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க. செய்யும் போது நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு பூரண ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அடுத்ததாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போமானால் அங்கே ஒரு அருமையான ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்கப்படினானோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு மௌனமாயிருந்தான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை குறித்த ஆழமான சத்தியம் என்று சொன்னால், அந்த ஆபிரகாம் தன்னுடைய மகன் ஈசாக்குக்கு பெண் தேடுகின்ற அந்த படலத்தை குறித்து நம்ம பார்க்கின்றோம். அதிலே வேலை செய்கிறதானே அருமையான எலியேசர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அவளை குறித்து, யாரை குறித்து? ரெபேக்காளை குறித்து ஆச்சரியப்பட்டு கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்கப்படினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு மௌனமாயிருந்தான்.
இந்த 2 பேருடைய நிகழ்வுகள், 2 பேர், அதாவது எலியேசர் பேசுகிற விதமும் ரெபெக்காள் செய்கிற உபகாரமும் எதை காண்பிக்கிறது? தாழ்மையை காண்பிக்கிறது. அன்புக்குரியவர்களே, சகாயத்திற்கு அடையாளம் தாழ்மை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தாழ்மை என்பது என்ன? அதிகாரத்திற்கு நம் மனதிலே மதிப்பளித்து உதவி செய்வது, செயலாற்றுவது, அதுதான் முக்கியம். அதிகாரம் என்று சொன்னால் யார் யாரெல்லாம் அதிகாரம் செய்வார்? அதிகாரமுடையவர்கள் யார்? தெய்வம் அதிகாரமுடையவர். அவருக்கு நாம் மதிப்பளித்து எவ்விதமாய் நாம் நடக்கின்றோம். அதே போல பெற்றோர்கள் அதிகாரமுடையவர்கள், பெற்றோர்களுக்கு மதிப்பளித்து நாம் எவ்வாறு நடக்கின்றோம். போதகர் நமக்கு மதிப்புடையவர், போதகருடைய அதிகாரத்துக்கு நாம் எப்படி மதிப்பு கொடுக்கின்றோம். நம்முடைய முதலாளிக்கு நாம் எப்படி மதிப்பு கொடுக்கின்றோம், அவருடைய அதிகாரத்துக்கு நாம் எப்படி கீழ்ப்படுகிறோம். என் அன்புக்குரியவர்களே, தாழ்மை என்பது அதிகாரத்திற்கு தன்னுடைய மனதிலே மதிப்பளித்து செயலாற்றுவதுதான் நல்லது என்று சொன்னால் மிகையாகாது. தாழ்மை என்பது கர்த்தர் தரும் நன்மைக்காக விசுவாசத்தோடு காத்திருப்பது என்பது கர்த்தர் தருகிற நன்மைக்காக விசுவாசத்தோடு காத்திருப்பதுதான் தாழ்மை. இன்னும் சொல்லப்போனால் தாழ்மை என்பது கர்த்தர் தருகிற நன்மைக்காக விசுவாசத்தோடு அவர் உண்மையாய் உழைப்பதுதான் தாழ்மை. அன்புக்குள்ளே, தாழ்மை என்பது குடும்பத்திலே பொறுமையோடு எல்லாவற்றையும் சகிப்பது, குடும்பத்திலே பொறுமையோடு அன்பு செலுத்துவது, தியாகம் பண்ணுவது. குடும்பத்தில் மாத்திரமல்ல, நாம் வாழ்கின்ற இந்த சமுதாயத்திலே, நம்முடைய நண்பர்கள் மத்தியிலே, நம்முடைய உறவினர்கள் மத்தியிலே நாம் தாழ்மையாயிருந்து கர்த்தருடைய சமூகத்தை தேடி நாம் ஓடி வரும்போது நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு இந்த புதிய மாதத்திலே நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன்னு சொல்லி வாக்கு கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கு தந்து உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாதத்தின் முதல் நாளிலே கொடுத்த வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஏசாயா 41:10 படியாக நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன்னு சொல்லி வாக்கு கொடுத்திருக்கீங்க சுவாமி. இந்த சகாயத்தை தேடுவது, பெற்றுக்கொள்வது எப்படி என்பதுன்னு சொல்லி நீங்க 2 விதமான காரியங்களை குறித்து கற்றுக் கொடுத்தீங்கப்பா. நீதிமொழிகள் 21:13 ஏழையின் கூக்குரலுக்கு செவிகளுக்குன்னு சொல்லி கற்றுக் கொடுத்திருக்கீங்க சுவாமி. அதே போல அன்றைய இந்த எலியேசரும் ரெபெக்காளும் அவருடைய நடவடிக்கைகளை குறித்து பார்க்கின்ற பொழுது அவரிடத்தில் இருக்கிற தாழ்மையை குறித்து நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்க சுவாமி. அவ்விதமான தாழ்மையை நாங்கள் தரித்துக் கொள்ளவும், அதிகாரம் உள்ள உமக்கு நாங்கள் முதலாவது கீழ்ப்படியும், அதிகாரத்தை உள்ள பெற்றோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் விசேஷமாக எங்களுடைய முதலாளித்துவத்திற்கும் எங்களுடைய போதக பிதாவுக்கும் நாங்கள் கீழ்ப்படிய நீர்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டும்படி நாங்கள் செபிக்கிறோம். உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும் வழிநடத்தும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். செய்வோம். அன்பின் பிதாவே, அருமையான பரிசுத்தமாக்கப்பட்ட மனமகிழ்ச்சியின் காலவிளைக்காக மீண்டுமாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களும் ஆண்டவரே, நாங்கள் கேட்கப்பட்ட செய்தி மூலமாக, இந்த செய்தி மூலமாக ஆண்டவரே, பயப்படாதே நான் உன் தேவன் என்று சொன்னவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மிடத்தில் நாங்கள் கர்த்தாவை பயமில்லாத பிள்ளைகளாய் நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி நீர் விரும்புகிறீர் ஆண்டவரே. இந்த உலகத்திலே காணப்படுகிற எல்லா விதமான நாச மோசங்களுக்கும் ஆண்டவரே, நீர் எங்களை மட்டுமாக விலக்கி பயப்படாதே என்று சொன்ன அன்பின் தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவரீர் கர்த்தாவை, உம்மிடத்திலே நாங்கள் கர்த்தாவை சகாயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஆண்டவரே, இந்த நாட்களில் கேட்ட செய்தியின் பிரகாரமாக மற்றவர்களுக்கு ஆண்டவரே நாங்கள் உதவி செய்கிற பாத்திரமாய் காணப்படுகிறோமா? எங்களுடைய குடும்பங்களுக்கு நாங்கள் உதவி செய்கிற பாத்திரமாய் காணப்படுகிறோமா? எங்களுடைய இல்லத்தின் ஆண்டவரை கர்த்தாவே, மற்ற வேலைகளிலே நாங்கள் கர்த்தாவே மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பாத்திரமாய் காணப்படுகிறோமா? இல்லது எங்களுடைய திருச்சபையின் பிள்ளைகளுக்கு நாங்கள் உதவி செய்கிற பாத்திரமாய் காணப்படுகிறோமா? திக்கற்றவர்கள், அனாதைகள், ஒன்றுமில்லாத ஆண்டவரை விதவைகள், மற்ற ஆதரவற்றவர்களுக்கு நாங்கள் கர்த்தாவை உதவி செய்கிற பாத்திரமாய் காணப்படுகிறோமா? அப்படியானால் நாங்கள் பயப்பட தேவையில்லை என்று சொல்லி ஆண்டவரை நாங்கள் திருமறையிலே நாங்கள் வாசித்த கேட்டோம் ஆண்டவரே. தேவரீர் அது மாத்திரமல்ல ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே தாழ்மைப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை பார்க்கிறோம் ஆண்டவரே. உமக்குள்ளாக தாழ்மை எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களில் கேட்ட சத்தியத்தின் பிரகாரமாக நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட தாழ்மை காணப்படுகிறது ஆண்டவரே? உமக்கு பயப்படும் ஆண்டவரை தாழ்மை காணப்படுகிறதா?
மற்றவர்களுக்கு ஆண்டவரை கர்த்தாவே பயப்படுகிறது ஆண்டவரை கர்த்தாவே பயம் காணப்படுகிறதா? மற்றவர்களுக்கு பயப்படும் ஆண்டவரை கர்த்தாவே பயமானது கண்ணியை வருவிக்கும் என்று சொல்லி வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட பயம் எங்களுடைய வாழ்க்கையில் வந்து விடாதபடி உமக்குள்ளாக பயம் ஆண்டவரே உம்மை நேசிக்கிற பயமாய் காணப்படத்தக்கதாக, உம்மை சிநேகிக்கும் பயமாய் காணப்படத்தக்கதாக ஆண்டவரே நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை ஆண்டவரை நாங்கள் உணர்ந்து உமக்கு நன்றி செலுத்தும் பாத்திரமாய் காணப்பட நீர் இந்த நாட்களே கர்த்தாவே இந்த செய்தியின் மூலமாக எங்களை ஆயத்தப்படுத்தியிருக்கிறீர். நன்றியோடுமே சோதரிக்கிற ஆண்டவரே, வருகிற காலங்களிலே ஆண்டவரே தேவரே நாங்கள் பயப்படாதபடி இந்த உலகத்துக்குள்ளாக இந்த கர்த்தாவே கொடிய ஆண்டவரை கர்த்தாவே கிருமிகள் ஆண்டவரை கர்த்தாவே தாக்கத்தை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டுமானால் ஆண்டவரை நாங்கள் உம்மோடு கிட்டி சேர வேண்டும் ஆண்டவரே. உம்மோடு ஆண்டவரை கர்த்தாவே தாழ்மைப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அந்த தாழ்மையை எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை எங்களுடைய திருச்செவின் பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் தர ஆயத்த உள்ளவராக இருக்கப்படியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. மற்றவர்களுக்கு ஆண்டவரை நாங்கள் உதவி செய்கிற பாத்திரமாய் ஆண்டவரை உதவி செய்யும் ஆண்டவரை பண்பு எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய திருச்செவின் பிள்ளைகளுக்கு நீர் தரப்போகிற கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. நாங்கள் மாத்திரம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் செவைப்படுத்திக் கொண்டால் போதும் என்று சொல்லி நாங்கள் இருப்போமானால் அது ஆண்டவரை ஆபத்தான காரியம் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஒருவருக்கு ஆண்டவரை உதவி செய்யும் பாத்திரமாய், ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவரை ஆறுதல் கூறும் பாத்திரமாய் நாங்கள் காணப்பட நீர் எங்களுக்கு கிருபை தெரிவீராக. தொடர்ந்து வருகிற காலங்களிலும் உம்முடைய அன்பிலே நாங்கள் கர்த்தாவே தேவர் நிலைத்திருக்கும் குடும்பங்களாய் நிலைத்திருக்கும் பிள்ளைகளாய் காணப்பட நீர் எங்களுக்கு கிருபை பாராட்ட போகிற கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து மட்டுமாக வழிநடத்த வந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தின் கரம் இன்னும் ஆசீர்வாதத்தை எங்களை பெருக செய்ய போகிற கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. எங்களுடைய திருச்சபையின் பிள்ளைகளுக்காக 64 குடும்பங்களுக்காக மணநாள் பிறந்த நாள் காணும் பிள்ளைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. எங்களுடைய குருசேரத்திற்காக எங்களுடைய குருசேரத்தின் தலைவருக்காக எங்களுடைய பேராயருக்காக அவர்கள் எடுத்து வருகிற கல்வி பணி குருத்துவ பணி மருத்துவ பணிக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. இம்மட்டுமாக வழிநடத்த இந்த எபிரேசருடைய கரம் இன்னும் எங்களை ஆட்கொண்டு வழிநடத்த போகிற கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக எங்களுடைய ஆலயத்தின் அருகாமலை காணப்படுகிற புறப்பஸ்தாருக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. மாம்சமான யாவரும் என் ஜனங்கள் ஒவ்வொரு நாளையினுடைய அதிசயங்களை காண்பார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோமே. அவர்களும் உடைய அதிசயங்களை கண்டு உமக்கு சாட்சி கூறும் பிள்ளைகளாய் காணப்பட நீர் கிருபை பாராட்ட போகிற கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. இம்மட்டுமாக நாங்கள் கர்த்தாவே உம்முடைய ஆசீர்வாதங்களை உம்முடைய கிருபைகளை உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டது போல ஆண்டவரே இன்னும் வரக்கூடிய நாட்களிலே இன்னும் அதிகமாய் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் கண்டுகொண்டு பெற்றுக்கொண்டு உமக்கு சாட்சியாய் வாழ நீர் கிருபை கொடுக்க போகிற கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக, வழிநடத்துவீராக. மீட்பெரும் இரட்சகரமாக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் கேட்கிற அன்பின் பரலோகத்தின் தந்தையே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியம் அனைவரும் நம்ம கூட விசேஷமாக ஜெபிக்கப்பட்ட அனைத்து காரியங்களுடைய இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமீன். முடிவு கீதமாக திரையிலே தோன்றுகிற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து இணைந்து பாடுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களை மறவாதே. ஆமீன்.
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமேன்.